சிபிசிஐடியை பொறுத்தவரையிலும் எங்கள் வழக்கின் மதிப்புரிய விசாரணை அதிகாரிகள் தங்களோட வழக்கு விசாரணை இது முழுக்க முழுக்க தவறானது, சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சே தான் இதில் செயல்பட்டுட்டு வராங்க. இதை நான் சொல்லலை, அவங்க போட்டிருக்கிற சார்ஜ் ஷீட் சொல்லுது. குற்றப்பத்திரிகை எங்கள் மேலே தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இல்லையா நீதிமன்றத்தில், அந்த குற்றப்பத்திரிகை சொல்லுது சிபிசிஐடி காவல்துறை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை திட்டமிட்டு தான் மறைச்சிருக்காங்க. மிக தெளிவாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மிக தெளிவாக இருக்குது. சிபிசிஐடி விசாரணை அதிகாரி உங்களுக்கு தெரியும். இதில் உங்கள் மேலே நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் இதை திட்டமிட்டு செய்யலை, நிர்பந்தத்தின் காரணமாக தான் செய்கிறீங்க. ஆனால் ஒரு எல்லை உண்டு. ஆனால் இன்னைக்கு வரலும் அந்த நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்களையும் டிஎஸ்பி ராசிபுரம் டிஎஸ்பி ராஜு அவர்களை மட்டும்தான் நான் இதில் சொல்லிட்டு வரேன். எங்கள் மீதான எனக்கு வழக்கில் ஒரு எல்லை வரை தான் உங்களுக்கு நான் விட்டு கொடுக்க முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்குள்ள நான் கட்டாயமாக விட்டு தர முடியாது. நீங்களும் குற்றவாளிகளாக்கப்படுவீர்கள். கட்டாயமாக நான் குற்றவாளி இல்லை, இந்த வழக்கில் தவறாக நடத்தப்பட்டிருக்கு, இதை மட்டும் சொல்லி விசாரணை நீதிமன்றத்தில் வெளியே போகிறதா, இல்லை அடிஷ்னலாக இதை மறைக்கிறதுக்கும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த சிபிசிஐடி விசாரணை அதிகாரிகள் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக ஒரு லைனை சேர்த்துனாவே உங்களுக்கு சிக்கலாகும். அதுக்கான ஆதாரங்கள் எங்கேயுமே நான் வெளியே தேட தேவையில்லை, நீங்கள் போட்டிருக்கிற சார்ஜ் ஷீட்லேயே இருக்குது. நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த எவிடன்ஸ்லேயே இருக்குது. உங்களோட விசாரணை எந்த மாதிரி இருந்திருக்கு, என்ன ஏதுன்ட்டு நான் ட்ரையல் கோர்ட்டில் உங்களை புட்டி ஏற்றி நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதிலே சொல்ல முடியாது. அப்போ உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. இதை ஏன் நான் சொன்னேன்னா உங்களை மிரட்டுறதுக்காகவோ இதாவோ சொல்லலை. ஒரு எல்லையை தாண்டி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நான் அமைதியாக இருக்கிறதுனால நான் இங்கே வேணால் ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு அசைவையும் நான் தெளிவாக கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிட்டே இருக்காதிங்க. புள்ளிவரமாக தெரியும். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யக்குள்ளேயும் ஒவ்வொருத்தராக சிக்கிக்கிட்டே இருக்கீங்க. இதில் இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாமல் இல்லை. இதில் அவங்க 2 பேர்த்த தவிர இன்னும் யாரார நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறவங்க முதல்ல கொண்டு நான் கோர்ட்டு கொண்டு வர முடியும். இதில் கிரவுண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் தெரியும். நான் ஏன்னா யாருக்கிட்டையும் கேட்டு நான் எதையுமே செய்யணுங்கிறது இல்லை, எனக்கு தெரியும் சட்டம். என் அறிவுக்கு தெரிஞ்ச சட்டத்தில் எனக்கு எப்படியெல்லாம் கோர்ட்டில் கொண்டு வர முடியும். நீங்கள் நாளைக்கு சிபிஐயே இதில் முறையாக பண்ணலைன்னா கூட அவங்களையும் சேர்த்து எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்களாக வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. இனி அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற நடவடிக்கையில் இனியும் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டால், இனியும் அதை மாதிரி தொடர்ந்து போனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டேன். ஒவ்வொருத்தராக உங்களை உள்ளே இழுப்பேன், கேஸ்குள்ளே இழுப்பேன். கட்டாயமாக 100% உங்களுக்கு தொடர்ந்து சிக்கல் வரும். பல பக்கம் பல சிக்கலில் மாட்டிட்டு இருக்கீங்க நீங்கள். நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் சிக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த வழக்கை இனியும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை நீங்கள் சிபிசிஐடி காவல்துறை என்னுடைய வழக்கின் விசாரணை அதிகாரிகள் மதிப்புரிய அதிகாரிகள் நீங்கள் போகாதீங்க. போனீங்கன்னா அதுக்கு மேலே நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் 1 மடங்கு யோசிச்சிங்கன்னா நான் 100 மடங்கு யோசிப்பேன். அதன் பின்விளைவு, அதாவது ஒரு எல்லை, நான் அதுக்கு தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். எனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி நீங்கள் போகக்குள்ள அது அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நான் இதில் தெளிவாக சொல்ல விரும்பல. பார்த்துக்குங்க, நீங்கள் கரெக்டாக செயல்படுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்ட திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் லேப்டாப் மற்றும் செல்போன்களை சட்டவிரோதமாக எடுத்துச் சென்று தடயங்கள் அழிக்கப்பட்டதாகவும் யுவராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார். 18/9/2015 அன்னைக்கு சாயங்காலம் விஷ்ணுபிரியா இறந்துட்டாங்கன்றது எல்லா மீடியாவிலையும் வந்துருச்சு, எல்லாம் போயிடுச்சு. உடனடியாக டிஎஸ்பி ராஜு, நாமக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ டிஎஸ்பி இருக்காங்க. நம்ம மதிப்புக்குரிய எஸ்பி செந்தில்குமார் சார் ஏன் டிஎஸ்பி ராஜு விசாரணை அதிகாரியாக போட்டார்? ஒன்று, அவங்க போட்டதுக்கு அந்த வழக்கில் சில ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க விசாரணை அதிகாரி அவர். அதில் என்ன சொல்லியிருக்காரு முக்கியமானதுன்னா, அந்த தற்கொலை கடிதத்தில் முக்கியமான அந்த 2 பேப்பர் மட்டும் காணோம். அந்த டேபு, அந்த ஃபோனு, இதனோட பாஸ்வேர்ட்ஸ், லேப்டாப்பு, இதனோட பாஸ்வேர்ட்ஸ் அடங்கிய அந்த பேப்பர் மட்டும் மிஸ்ஸிங். அது வெளியவே வரல. ப்ரெஸ்ஸில் அடுத்த நாள் கொடுத்தப்போ அது 2 பேப்பர் 2-3 பக்கம் உள்ளது வரல. இதில் 18/9/2015 அன்னைக்கு மதிப்புக்குரிய அந்த அவங்க தோழி ஒருத்தங்க பேர், அந்த டிஎஸ்பி இருக்காங்க இல்லையா மகேஸ்வரி, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க 2 விஷயம். அவங்க சாயங்காலம் அந்த பொண்ணுகிட்ட கடைசியாக பேசி சுவிட்ச் ஆஃப் பண்ணக்குள்ள ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க, ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் ரெக்கார்ட் படி, ஐஓ சார் ரெக்கார்ட் படி 19ஆம் தேதி சாயங்காலம் தான் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஃபோனு, டேபு, இது எல்லாத்தையுமே கைப்பற்றுனதாக சொல்லி மகஜரில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு 19ஆம் தேதி வெடிய காலம் 12 மணிக்கு, ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், ஒரு 12:30 1 மணி, இந்த வாக்கில் விஷ்ணுபிரியாவோட செல்லு எப்படி செல்லு, டேபு இதெல்லாம் எப்படி நாமக்கல் எஸ்பியோட கேம்ப் ஆஃபீஸுக்கு வந்தது? அந்த டவர் இருக்கா இல்லையா, எப்படி வந்துச்சு? அது ஓப்பன் ஆகிறப்ப அந்த மெசேஜ் டெலிவர்ட் ஆயிருக்கு அந்த டைமுக்கு, இது நடந்திருக்கா இல்லையா?